இந்த வெளியில கூட ரெகபோத் குடும்ப ஜெபத்தின் இந்த 7வது நாளை இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்படி பெரிதான கிருபையினாலே 7 நாட்கள் நம்மை நடத்த கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்படி பெரிதான கிருபையின்படியே தேவன் நம்மை நடத்துவார். இந்த வேளையில் நம்ம எல்லாரும் லைவ்ல இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களும் எல்லாரும் இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் தொடர்ந்து நம்மை நடத்துவார். நன்றி ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் தெய்வமே, இந்த அருமையான இரவுகளில் நமது சமூகங்களை கூடி ஆராதிக்க என் தேவன் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறேன். உமது அற்புத கரத்தினால் எங்களை முடிசூட்டி எங்களை நடத்துவீராக. கர்த்தர் 6 நாட்களும் நேர்த்தியாய் லைவ்ல நடத்த எங்களுக்கு கிருபை தந்தேன். ஆண்டவர், இந்த 7வது நாளும் அது சமூகத்திலே ஆராதிக்க என் தேவன் நீர் கிருபை பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக எல்லா இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பலமான கிருபை எங்கள் மத்தியில் இறங்கி வந்ததுக்காக நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி அப்பா. உன் கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி எங்களை வெறுமையாக்குகிறோம். நீர் ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், அல்லேலூயா. இந்த வேளையிலே கூட முதலாவது பாடல், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நாம் இயேசுவை பணிந்து தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்த
தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவி நிறுத்தி சத்திய தேவன் நீரே, கழுவி நிறுத்தி சத்திய தேவன் நீரே. மகிமை செலுத்தியே நாம் இன்று தொழுதிடுவோம். மகிமை செலுத்தியே நாம் இன்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். நீத்திய தேவனும் நீரே, நீதி நிறைந்தவரே, நீத்திய தேவனும் நீரே, நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவர், அன்பு நிறைந்தவரே, அடைக்கலமானவர், அன்பு நிறைந்தவரே, நல்லவரே, வல்லவரே, இன்று தொழுதிடுவோம். நல்லவரே, வல்லவரே, இன்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். Hallelujah. Praise the Lord. கர்த்தர் தாமே முதல் பாடலை பாடி அவரை துதிக்க, அவரை மகிமைப்படுத்த தேவன் கிருபை தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது பாடல், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். நம்முடைய தேவனை நோக்கி நாம் ஆராதித்து அவர் சமூகத்தில் கூடி நம்மை ஆராதிப்போம். தேவன் பரிசுத்த கரத்தில் நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவரை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு கூட நாம் ஆராதிக்கும் போது தேவன் நம்மை அவருக்கு பிரியமான பாத்திரமாய் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமே. இந்த வேளையில தேவன் தொடர்ந்து இந்த லைவ்ல இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் ஏறக்குறைய இந்த 6 நாட்கள் முடிவில் இந்த 7வது நாட்களிலே அவருடைய சமூகத்திலே நம்மை பாடி ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். எனவே என்னோடு கூட இணைந்து இருக்கிற எல்லாரும் இருக்கிற இடத்துல பயத்தோடு பக்தியோடு கூட நம்முடைய சமூகத்திலே ஆராதிப்போம். தேவன் நம்மை தொடர்ந்து நடத்த வல்லவராக இருக்கிறார். எனவே பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே,
சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. கடலெல்லாம் நீதானையா, பிரியமும் நீதானையா. என் கடலெல்லாம் நீதானையா, பிரியமும் நீதானையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைத்ததையா. கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். ஹல்லேலூயா. தேவன் பெரிதான கிருபையினாலே நாம் இந்த வேளையில கூடியிருக்கிற நாம இணைந்திருக்கிற நாம் எல்லாரும் அவருடைய சமூகத்துல ஒரு விஷயம் கண்களை மூடி இருக்கிற இடத்துல இருந்த வண்ணமாய் ஒரு பயத்தோடு பக்தியோடு கூட நம்ம அவரை ஆராதிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. ஆவியானவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம். இந்த வேளையில நம்ம இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் கண்களை மூடி பரிசுத்தத்தோடு கூட பயத்தோடு பக்தியோடு கூட நாம் அவரை ஆராதிப்போமா. உள்ளத்திலிருந்து அறிக்கை பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. மகிமையின் ராஜா, மகிமையோடு கூட நீர் இறங்கி வரும்படியா உங்க பலமான கரத்துல அப்ப எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆவியானவரே, நீர் எங்களை நடத்த போகிற எல்லா கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உங்க பிரசனத்தை கர்த்தர் எங்கள் மத்தியில ஊற்றி எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்ப போகிறதுக்காக நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 நன்றி. கிருபை உள்ளவரே, உமது கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம். கிருபையாய் கர்த்தர் எங்கள் மத்தியில் இறங்கி வரும்படியா ஆவியானவரே எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்தவராய் இருக்கிறவரே, எங்களை முற்றிலுமாய் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிற சுவாமி. ஆவியானவர் நீர் எங்களை நடத்த போகிற எல்லா கிருபைகளுக்காக எல்லா இரக்கங்களுக்காக நம்மை முற்றிலுமாய் அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா. ஆளுகை செய்யும்படியா ஆண்டவர் நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. இந்த அருமையான மாலைகளில் ஆண்டவரே உமது சமூகத்தில் கூடி ஆராதிக்க தேவன் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறீரே. ஓ நன்றி 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 நன்றி. அற்புதரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம்.
அதிசயரே உமக்கு நன்றி நன்றி அப்பா. இதுவரை கர்த்தர் எங்களை நடத்தின எல்லா கிருபைகளுக்காக, எல்லா இரக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே, மை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே.
புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றும் ஐயா. உழைக்க வேணும் ஒரு மாற்றம், உழைக்க வேணும் ஒரு மாற்றம். பண்படுத்தும் பயன்படுத்தும் ஆவியானவரே, பண்படுத்தும் பயன்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, உள்ளத்திலிருந்து எல்லாரும் சொல்லுங்க. நாட்டனானவரே, ஆவியானவரே, அம்மா அந்த மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். நாட்டனானவரே, அப்பாவை அறிந்திடணும், வெளிப்பாடு தாருமையா. அப்பாவை அறிந்திடணும், வெளிப்பாடு தாருமையா. மனக்கண்கள் ஒளி பெறணும், என் மனக்கண்கள் ஒளி பெறணும். மகிமையே பிரச்சாரமே, எல்லாரும் சொல்லு. மகிமையே பிரச்சாரமே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, இந்த தெய்வமே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, நாட்டனானவரே, ஆவியானவரே, நாட்டனானவரே. உள்ளான மனிதனை வல்லமையாய் பலப்படுத்தும், உள்ளான மனிதனை வல்லமையாய் பலப்படுத்தும். அன்பு ஒன்றே ஆணிவேரா, அன்பு ஒன்றே ஆணிவேரா. அழைத்தலமா அமைந்திடணும், அழைத்தலமா அமைந்திடணும். ஆளுகை செய்யும்
இந்த வேளையில் எங்களை ஆளுகை செய்யும்படியாக எங்களுக்கு பலமான கருத்திலே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உமது சமூகத்திலே பாடவும் உம்மை துதிக்கவும் என் தேவன் நீர் கிருபை பாராட்டி இருக்கிறீர் அப்பா. இந்த வேளையில் உமது சமூகத்திலே கூடி நிற்க என் தேவன் நீர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீர். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர் அப்பா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. உங்க கிருபையினால இன்றைக்கு கர்த்தர் நீர் எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவனுடைய கிருபை. இந்த கிருபை தான் எங்களை இதுவரை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது, எங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆவியானவரே, உங்க பிரசன்னம் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் ஒரு ஆளுகை ஒவ்வொருக்குள்ளாய் கடந்து வருவதாக சுவாமி. இந்த வேளையில் தேவனுடைய மகிமை நாங்கள் காண எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீர். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் அது வல்லமை மகிமையும் காண என் தேவன் கிருபை பாராட்டினதற்காக நன்றி ஆண்டவரே. உன் பலமான கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். ஆசீர்வதியும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வேளை தேவனுடைய சமூகத்திலே நம்மை கூடி ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை தந்தார். இந்த வேளை சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து அநேக காரியங்களுக்காக நம்முடைய தேசத்தில் இந்த கொள்ளை நோய்க்காகவும் மற்றும் மருத்துவர்களுக்காகவும் துப்புரவு பணியாளர்களுக்காகவும் செவிலியர்களுக்காகவும் காவல்துறை அதிகாரிகளுக்காகவும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்காகவும் மற்றும் 1500 பேர் சர்வே பணியில் ஈடுபட்டுள்ள ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் நாம் ஜெபித்தோம். மற்றும் ஆளுகிறவர்களுக்காகவும் தேவன் தாமே நாட்களில் கூட தினக்கூலி வேலை செய்கிற அவர்களுக்காகவும் நாம் ஜெபித்தோம். இன்றைக்கு கர்த்தர் ஒரு சில காரியங்களுக்கு மாத்திரம் நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் தொடர்ந்து கர்த்தர் ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம் ஜெபங்களை கேட்பார் என்று விசுவாசிக்கிறோம். தேவனுடைய பிரதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் மீண்டுமாய் நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த வேளை நம்முடைய இந்த கொள்ளை நோய் நம் தேசத்தில் இராதபடி கர்த்தர் முற்றிலுமாய் மாற்றி போடணும். தயவாய் இரக்கத்தை மாத்திரம் ஊற்றணும். அவர் இரக்கம் நம்முடைய மனுஷன் மேல் இறங்கி வரும் என்று சொன்னான். தேவன் நம்மை பாதுகாக்க முடியும். தேவனால் மாத்திரம்தான் நம்மை விடுவிக்க முடியும். தேவனால் மாத்திரம்தான் நம்மை ரட்சிக்க முடியும். தேவனால் மாத்திரம்தான் இந்த கொள்ளை நோயிலிருந்து நமக்கு இரக்கம் பாராட்ட முடியும். ஆமென். இந்த வேளையில் தேவன் தாமே அவருடைய பரிசுத்த கரத்தை நோக்கி நாம் எல்லாரும் அவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய் என் தேசத்திலிருந்து ஆண்டவரே அப்பா உமது தயவான இரக்கத்தினால் இந்த கொள்ளை நோயை என் தேசத்திலிருந்து நீக்கி போடுங்க. ஆண்டவரே, நீங்க நல்லவர்ப்பா, நீங்க இரக்கம் உள்ளவர், நீங்க தயவுள்ளவர். ஆண்டவரே, நீங்க கிருபையாய் மனம் இறங்கி என் தேவ ஆவியானவர் அப்படியாய் கர்த்தர் இரக்கத்தை கர்த்தர் என் தேசத்து மேல் ஊற்ற போகிறீங்க. இவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்கள் இன்றைக்கு ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவர் எவ்வளவோ ஜனங்கள் இன்றைக்கு மரித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பா, என் தேவன் இந்த நாளில் இந்த மரித்து போன நிலைகள் எல்லாம் மாறட்டும். உங்க இரக்கம் பாராட்ட வேணும். உங்க இரக்கம் இல்லாம எங்களால ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. உங்க தயவு இல்லாம எங்களால ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. நீங்க இரக்கத்தை ஊற்றி என் தேசத்தின் மேல் உங்க இரக்கத்தை ஊற்றுவீராக. உன் பலமான கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம், பெருமையாக்குகிறோம். ஆசீர்வாதம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் முதல் ஜெபத்தை கேட்டு பதில் தர போகிறதுக்காக சோதனை பண்ணுவோம். சோதரன் அது மாத்திரமல்ல, மருத்துவர்களையும் செவிலியர்களையும் துப்புரவு பணியாளர்களையும் காவல்துறை அதிகாரிகளையும் மற்றும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களையும் மற்றும் சர்வே பணியில் ஈடுபட்டுள்ள அந்த 1500 பேரை கர்த்தர் பாதுகாக்க தேவதாயவாய் இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். நம் தேவன் இரக்கமுள்ளவர் அல்லவா? எசேக்கியா நாட்களில் ஜெபித்த போது எசேக்கியாவுடைய விண்ணப்பத்திற்கு மனம் இறங்கி கர்த்தர் ஆயுசு நாட்களை கூட்டி தந்தார். இன்றைக்கு கர்த்தர் இப்படிப்பட்டவர்களை பாதுகாக்கும்படியா நம்ம திறப்புல நின்று அவருடைய இரக்கம் ஒவ்வொரு மனிதனுக்கு வேணுங்க. அவர் தயவு ஒவ்வொரு மனிதனுக்கு வேணும். அந்த இரக்கத்தின்படி தயவின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பாராக. நாம் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் ஆவியானவரை நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம் பலமான கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை வெறுமையாக்குவீராக. ஒரு பெரிதான கிருபையும் இரக்கமும் எங்கள் மத்தியில் தொடர்ந்து ஊற்றப்படட்டும். ஆண்டவர், மருத்துவருக்காய், செவிலியருக்காய், துப்புரவு பணி செய்கிறவர்களுக்காகவும் காவல்துறை அதிகாரிகளுக்காகவும் ஆண்டவரே ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்காகவும் சர்வே பணியில் ஈடுபட்டுள்ள இந்த 15,000 பேர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவன் தயவா இரக்கத்தை வெளிப்படுத்தி அவர்களுக்கு
பாதுகாப்பையும் ஆண்டவரே அவருடைய ஜீவனுக்கு ஒரு பாதுகாப்பையும் என் தேவனீர் கட்டளிட போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. பலமான கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிற பெருமையாக்குகிறோம், ஆசீர்வாதம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு அப்படி அவர்களை பாதுகாத்ததுக்காக நாம் எல்லாரும் சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். அது மாத்திரமல்ல, இந்த உலக நாடுகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். உலக நாடுகளிலே இன்னைக்கு அமெரிக்கா, இத்தாலி, ஸ்பெயின் போன்ற நாடுகள் வல்லரசு நாடுகளாய் காணப்பட்ட நாடுகளிலே இந்த கொள்ளை நோய் நிமித்தமா இன்னைக்கு ஏராளமான சேதங்கள் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய ஏராளமான ஜனங்கள் குவியல் குவியலாய் இன்றைக்கு மடிந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் தயவாய் இரக்கத்தை வெளிப்படுத்தணும். நம்ம எல்லாம் அவருடைய இரக்கம் தான். என்றால் அவருடைய இரக்கம் இந்த பூமியை ரட்சிக்கும். அவருடைய இரக்கம் தான் உங்களை என்னை இன்றைக்கு ரட்சித்து இந்த லைவ் சேனல் மூலமாய் ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அவருடைய இரக்கம் இல்லைன்னா ஒரு மனுஷன் ஒரு நிமிடம் கூட, ஒரு நொடி கூட ஜீவிப்பது கூடாத காரியம். அப்படி இரக்கம் வேணும் மனிதர்கள். இந்த மனிதர்களுக்கு எல்லாருக்கும் இரக்கத்தை தேவன் பற்ற வேண்டும். இரக்கத்தை கர்த்தர் தயவாய் ஊற்ற வேண்டும். அவர் மனதிருக்கிற தேவன். அவர் அப்படியா இந்த நாட்கள் உலக நாடுகளிலும் நம்முடைய தேசங்களிலும் அப்படிப்பட்ட இரக்கத்தை கர்த்தர் ஊற்ற போகிறதுக்காக நம்ம எல்லாரும் ஜெபம். நன்றி ஆண்டவரே. அப்பா, உமக்கு முன்பாய் திறப்பில் நிற்பதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள் ஆண்டவரே. உம்மோடு ஜெபத்தில் வாதாடுவதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள் ஆண்டவரே. ஆனால் தேவன் தயவாய் எங்கள் இரக்கத்தை வெளிப்படுத்துங்க அப்பா. அப்பா, உங்க இரக்கத்தை வெளிப்படுத்துங்க அப்பா. உங்க இரக்கத்தை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. உங்க பரிசுத்த இரக்கத்தை கர்த்தர் எங்கள் தேசங்கள் மேலும் உலக நாடுகள் மேலும் ஊற்றப்படுவதாக. உங்க அக்கினி கர்த்தர் அபியனவர், உங்க அக்கினி அபிஷேகம், உங்க பிரசன்னம், உங்க மகிமை, உங்க இரக்கம் ஊற்றப்படுவதாக. ஒவ்வொரு மனிதர்கள் மேலும் ஒவ்வொரு நாடுகள் மேலும் கர்த்தரை ஊற்றப் போகிற எல்லா கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. பலப்படுத்தும், சத்தியப்படுத்தும், ஆசீர்வாதம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய பரிதரப்பதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு இந்த ஊரடங்கு உத்தரவு நிமித்தமாய் அநேக வாலிப பிள்ளைகள் இந்த டைம் பாஸ் எப்படி ஆகுதுன்னு தெரியாம முழு நேரம் போன்ல மூழ்கி இருக்கிறாங்க. வாட்ஸ்அப், இன்டர்நெட், ஃபேஸ்புக், கேம், இன்னைக்கு ஏதோ வெப்சைட் மூலமா தன்னுடைய நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் தயவா இன்றைக்கு இந்த இரவேளையிலே நாட்களில கூட அவங்களுக்கு அநேகருக்கு இந்த தூக்கமின்மை என்ற ஒரு வியாதினாலே அவர்கள் சிக்கப்பட்டிருக்கிறார்கள். தயவாய் தேவன் இரக்கத்தை வெளிப்படுத்தி கர்த்தர் இந்த வேளையிலே ஒரு பெரிய விடுதலை இந்த வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபை தரணும். நாம ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே. பலமான கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். உங்க பரிசுத்த கரம் இந்த வாலிப பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. இரக்கத்தை ஊற்றுங்கப்பா. இங்க வாலிப பிள்ளைங்க எப்படிலாம் நேரம் போக்குறதுன்னு தெரியாம முழுமையாய் போன்ல மூழ்கி இருக்கிறாங்க ஆண்டவரே. நீங்க ஏதோ தேவையில்லாத சேட்டிங், இன்னைக்கு ஏதோ தேவையில்லாத காரியங்கள்லாம் இன்னைக்கு ஈடுபட்டு தன் நிலைகள் எல்லாம் இன்னைக்கு ஆண்டவரை கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. இந்த தேவன் தயவாய் இரக்கத்தை ஊற்றும்படியாய் ஒரு விடுதலையை கட்டளிடும்படியாய் இந்த தேவ ஆவியானவர் மகிமையா இறங்கி வந்ததுக்கா நன்றி ஆண்டவரே. உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிற பெருமையாக்குகிறோம், ஆசீர்வதிங்க. கர்த்தர் தாமே நம் ஜெபத்தை கேட்டு அப்படி பதிலளிப்பதற்காக சோதனை பண்ணுவோம். சோதனம் சோதனம் சோதனம். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு தினம் தோறும் சம்பளத்துக்கு வேலை செய்கிற மக்கள் நம்முடைய இந்திய தேசத்தில் அதிகம் பிரியமானவர்கள் இந்த ஊரடங்கு உத்தரவு தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி நீடித்துக் கொண்டிருக்கிற நிலைகளில் கர்த்தர் இந்த வேளையில் இவ்வளவு குடும்பங்கள் இன்றைக்கு தன்னுடைய வருமானத்துக்கு வழி இல்லாமல் அவர்களுடைய வாழ்வாதாரம் முடக்கப்பட்ட நிலையில் இருக்கிற ஜனங்கள் இன்னைக்கு ஏறாள். என் தேவன் தயவாய் அவர்களுக்கு இரக்கத்தை வெளிப்படுத்துகிறது. அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல தெளிந்த ஞானத்தை கர்த்தர் தந்து இவர்களை எப்படி வாழ்வாதாரத்தை உயர்த்துவது என்று சொல்லி கொஞ்சம் அவர்கள் யோசிக்க கர்த்தர் அவர்களுக்கு கிருபை தரணும். தேவன் அப்படியா அதை போல. அது மாத்திரமல்ல, அநேக ஐஸ்வர்யங்கள் நம்முடைய தேசங்களில் உண்டு. அநேக செல்வந்தரான ஊழியக்காரர்கள் நம்முடைய தேசங்களில் உண்டு. இவர்கள் எல்லாம் தேவனிடத்தில் கர்த்தர் பேசும். இன்னைக்கு இப்படிப்பட்டவர்கள் மூலமாய் உதவும் போது இந்த தினம் கூலி வேலை செய்கிற மனிதர்களுடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்படும். அவருடைய
அவருடைய வாழ்வாதாரங்கள் உயர்த்தப்படும். அநேகருடைய தொழில்கள் இன்றைக்கு முடக்கப்பட்டிருக்கிறது. அநேகருடைய வருமானங்கள் முடக்கப்பட்டிருக்கிறது. அநேகருடைய வேலையின்மையின் காரணமாய் நீங்க அநேக குடும்பங்கள் இன்னைக்கு நெருக்கத்துக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். தேவன் தயவாய் இரக்கத்தை வெளிப்படுத்தணுமே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை நோக்கி கதறுகிறோம் சுவாமி. இந்த தினக்கூலி வேலை செய்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவன் அவருடைய வாழ்வாதாரங்களை உயர்த்தி தரும்படியும் ஆண்டவரே, அவருடைய வாழ்வாதாரத்துக்கு முடக்கப்பட்ட நிலைகளை கர்த்தர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்கு அரசாங்கம் ஒரு நல்ல வழியை காண்பிக்க வேண்டும் ஆண்டவரே. இல்லை என்றால் என் தேசத்தில் ஐஸ்வர்யவான்களும் நல்ல செல்வந்தர்களும் ஆண்டவரே, செல்வந்த மிக்க ஊழியர்களும் உண்டு ஆண்டவரே. இவர்கள் எல்லாம் அவர்களை ஆண்டவரே உதவி செய்யும்படியா தாங்க மன்னமாய் கர்த்தர் நீர் அவரோடு கூட பேசுவீராக. நீங்க பேசுவீராக, நீங்க பேசுவீராக. பலமான கிருபை, இரக்கம் ஆண்டவரே, இந்த தினக்கூலியாய் பணிக்கு சென்று கொண்டிருக்க அவங்களோட மேல் கிருபை ஊற்றுங்க, இரக்கத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. என் தேவன், நீங்க ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவனுடைய மகிமை காண்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வேத வார்த்தைப்படி ஆண்டவரே, நாங்கள் மகிமையை காணப்போகிறோம். தேவனுடைய மகிமையை காணப்போகிறோம். என் தேவன் அப்படியாய் செய்தார் என்று விசுவாசிக்கிறோம். பலமான கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தாழ்த்துகிறேன், பெருமையாக்குகிறேன். ஆசீர்வதியும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே பயத்தர போவதற்காக நாம் சோதனம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்த ஊரடங்கு உத்தரவு நிமித்தம் நம்முடைய சென்னை பட்டணத்திலே வலசவாக்க பகுதியில் ஒரு மளிகை கடை இரவு நேரத்தில் உடைக்கப்பட்டு பொருட்கள் எல்லாம் திருடப்பட்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால் அவர்களுக்கு போதிய வருமானம் இல்லை. இதனாலதான் இந்த தினக்கூலி ஆட்களுக்காக அதிகமாக செபிக்க சொன்ன காரணம் இதுதான். இப்படிப்பட்ட சட்ட ஒழுங்கு இன்றைக்கு அதிகமாய் தேவையில்லாத குற்றங்கள் எல்லாம் பெருகக்கூடாது. இந்த வறுமை நிலையினாலே இதெல்லாம் நடக்கும். ஆனா கர்த்தர் தயவா இரக்கத்தை வெளிப்படுத்தி இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தரணும். நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த ஊரடங்கு உத்தரவு நிமித்தம் ஆவியானவரே, எந்த விதமான குற்றங்களும் தொடர்ந்து இனி நடைபெறாதபடிக்கு என் தேவன் நீங்க தயவா இரக்கத்தை வெளிப்படுத்தி கர்த்தர் இதெல்லாம் நிலைகளை மாற கர்த்தர் உதவி செய்யுங்க. இதற்கு ஒரு அரசாங்கம் நல்ல ஒரு முடிவையும் நல்ல ஒரு ஆண்டவரை தெளிந்த முடிவை எடுக்க கர்த்தர் கிருபை தரணும். தயவா இந்த இரக்கத்தை ஊற்றுங்க. அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும், ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தொடர்ந்து இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தந்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். தொடர்ந்து நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை நாம் தொடர்ந்து வேதத்திலே தியானித்து வந்தோம். முதலாவது, ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட ஜெபம் மிகவும் முக்கியமானு சொல்லி நாம் வேதத்தில மத்திய எழுதிய புஸ்தகத்தில சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். நம்முடைய தேவனை நோக்கி பார்க்கும் போது தேவன் நமக்கு நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். நாம் விண்ணப்பத்தை நோக்கி இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த உலகத்துல நாம் தேவனை நோக்கி பார்த்த நேரங்கள் எல்லாம் குறைந்து போயிடுச்சு. இந்த நேரங்களில் சொல்லுகிறது, நீங்கள் ஜெபம் பண்ணும் போது உங்கள் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உங்கள் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுகிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பலன் அளிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட ஜெபம் மிகவும் முக்கியமானது ஒன்று. பிரியமானவர்களே, அப்படி தனிப்பட்ட ஜெபத்தில் நாம் ஜெபிக்கும் போது தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தர வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இரண்டாவது காரியம், மத்திய எழுதிய சுவிசேஷத்தில் 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சோதனை நாட்களில் அதிகமாய் தேவனை நோக்கி நாம் கூப்பிடுகிறவர்களாய் ஜெபிக்கிறவர்களாய் அப்படி நாம் திறப்பில் நிற்கும் போது தேவன் நம்மை இந்த சோதனை நாட்களிலே நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் அப்படிதான் இந்த நாட்களில். மூன்றாவது காரியம், மார்க் எழுதிய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்கிற விசுவாசிகள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது.
அப்போ மூன்றாவது நாம் விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டும். அப்ப விசுவாசமானது நம்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு ஒரு பதில் தர வல்லவராக இருக்கிறார். இரண்டாவது பார்க்கிறோம், நான்காவது காரியம், இடைவிடாமல் நாம் தேவனை ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:17 சொல்கிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு கர்த்தர் இடைவிடாமல் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த லைவ்ல தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். யோவான் எழுதிய சுவிசேஷத்துல 15:7-8 சொல்லப்படுகிறது, உன் பிதாவின் சித்தத்தின்படி நாம் ஜெபம் செய்ய வேண்டும். அவருடைய வார்த்தை நிலைத்திருந்து பிதாவின் சித்தம் எதுவென்று அறிந்து அப்படி நாம் செய்யும் போது தேவன் நம்முடைய நிலைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறவராயிருக்கிறார். ஆறாவது காரியம், யாக்கோபின் புஸ்தகத்துல 5:17-18 சொல்லப்படுகிறது. எப்படி என்றால், எலியா கருத்தாய் செபித்தான். செபித்த போது மழை நின்றது. மீண்டும் செபிக்க தொடங்கிய போது, செபித்த முடித்த பின்பு மழை பொழிந்தது. பூமி தன் பலனை தந்தது என்று வேதம் சொல்லுகிறது. கருத்தாய் செபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்க அவர் வல்லவராய் இருக்கிறாராமே. கடைசிய 7வது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். யூதாவின் புஸ்தகத்துல 20ஆம் வசனம் சொல்கிறது, நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. ஆமே. அப்ப பாருங்க, கடைசிய 7வது காரியம், நாம் ஆவியிலே பலமுள்ள ஒரு ஜெபத்தை செபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய நிறைந்த ஒரு ஜெபத்துக்குள்ளாய் நாம் ஏறெடுக்கும் போது நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படுகிறதா இருக்கிறது. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறார். நமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தொடர்ந்து முதலாவது தனித்திருந்து ஜெபிக்க வேண்டும், இரண்டாவது விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும், மூன்றாவது விசுவாசத்தோடு கூட ஜெபிக்க வேண்டும், நான்காவது இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், ஐந்தாவது பிதாவின் சித்தத்தின்படி ஜெபிக்க வேண்டும், ஆறாவது கருத்தாய் ஜெபிக்க வேண்டும், ஏழாவது ஆவியில் நிறைந்து ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெபங்களை கேட்க அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை ஆசீர்வாதமாய் நடப்பித்து தந்திருக்கிறார். நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உமது இரக்கத்தை கர்த்தர் ஊற்றும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆவியானவரே, நீர் இறங்கி வாருங்க, நீங்க இறங்கி வாருங்க அப்பா. எங்கள் ஆவியானவரே, நீர் இறங்கி வாங்கப்பா. ஓரி பாலாதுல அஷர வர வர. ஓ நன்றி நன்றி நன்றி. எங்கள் ஜெபத்துக்கு பதில் தருகிறது. நீர் எங்களை தொடர்ந்து நடத்த போகிற உமது எல்லா கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே, சிலுவை நிழலிலே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. எங்களை நடத்த போகிற பலமான கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆவியானவரே, நீர் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. ஓ மக்கு நன்றி 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 நன்றி. ஓ நன்றி நன்றி நன்றி. பாடுவே மகிழ்வே கொண்டாடுவே அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே. பாடுவே மகிழ்வே கொண்டாடுவே அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே. பாடுவே மகிழ்வே கொண்டாடுவே அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. வெள்ளம் நீதானையா, பிரியம் நீதானையா.
பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் ஆவியானவரே, பாடினோம், ஆராதித்தோம், ஜெபித்திருக்கிறோம், வேதத்தை தியானித்திருக்கிறோம். என் தேவன் பலமான காரியங்களை செய்ய போகிறேன் என்ற விசுவாசத்தோடு கூட இந்த ஜெபத்தில் நிறைவு வரைக்கும் எங்களை நடத்தி கொண்ட எல்லா கிருபைகளுக்காக, எல்லா இரக்கங்களுக்காக நன்றி. பொறுப்படுத்த நடத்தும் ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Praise God.